வணக்கம். வணக்கம். இப்போது தமிழகத்தில் விஜய் ஆட்சி அமைக்க அழைக்காத நிலையில் பலர் அந்த அவர்களுடைய கைகளை விரல்களை கீறிக்கொள்வதும் அதன் பின்னர் ஒருவர் தீக்குளிக்க முயற்சி செய்வதும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அது விஜய் அதற்கான வேண்டுகோளை விடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். ஆனால் அந்த எந்த வேண்டுகோளுமே இந்த 4 நாட்களில் எதுவுமே அளிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இது போன்ற நிகழ்வுகளுக்கு என்ன தீர்வு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, மக்கள் உணர்வுபூர்வமாக அணுகுவதற்கு பதிலாக உணர்ச்சி பூர்வமாக அணுகக்கூடாது என்பதும், அவருக்கு வாக்களித்த மக்கள் பல பேர் ஒரு உணர்வுபூர்வமாக வாக்களித்த மக்கள், அவரை தொடர்ந்தும் தொண்டர்களும் உணர்வுபூர்வமாக ஒரு உணர்ச்சி பூர்வமாக தொடர்பவர்கள் என்ற மனதில் வைத்துக் கொண்டு சகோதரர் விஜய் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். இத்தனை முறை கட்சி அலுவலகங்களுக்கு கூட்டணிக்காக சென்று வரும் அவர், ஆளுநர் மாளிகைக்கு பல முறை செல்லும் அவர், தனது நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தனக்கு வாக்களித்தவர்களுக்கும் ஒரு கோரிக்கை வைப்பதில் தவறில்லை. அதில் என்ன தயக்கம் என்றும் எனக்கு தெரியவில்லை என்பது எனக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பிரச்சார கூட்டங்கள்ல கூட இது போன்ற பல்வேறு விபத்துகள், பல்வேறு விதமான உயிரிழப்புகள் ஏற்பட்ட போதுமே எந்த விதமான வேண்டுகோளும் ஒரு வைக்கப்படவில்லை. அதை அவர்கள் கட்சிக்காரங்களும் அதை பின்பற்றவும் இல்லை. இப்பொழுது 108 சட்டமன்ற உறுப்பினர்களோடு அவர்கள் ஆட்சி அமைப்பதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த தாமதத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? முதல்ல தாமதமே அவங்க அரசியலமைப்பு சட்ட ரீதியாக நான் இத்தனை மார்க் வாங்கினா பாஸ் ஆகணும் அப்படின்னா, இல்ல நான் மார்க் வாங்குறதுக்கு பக்கத்துல வந்துட்டு என்ன பாஸ் பண்ணி விடுன்னு சொல்றதுல எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. ஆக நீங்க தேர்வுக்கான எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறதோ அந்த எண்ணிக்கை கொடுத்துதான் ஆக வேண்டும். அது இந்தியா முழுவதும் அரசியலமைப்பு சட்டம் அதைத்தான் சொல்கிறது. இன்னொன்று, ஆளுநரின் சந்தேகம் என்ன என்றால், சட்டமன்றத்திற்கு வெளியேயே உங்களால இன்ஸ்டால்மெண்ட்ல தான் உங்களோட சப்போர்ட்டை கொண்டு வர முடியும்னா, முழுவதுமாக நீங்க எப்படி சப்போர்ட்டை கொண்டு வருவீங்க அப்படின்றத 5, அப்புறம் 2, அப்புறம் 2, 118 வேண்டும்ன்றது தெரிஞ்ச பின்பும் சதவீதத்தை சொன்னாங்க. அதற்கப்புறம் ஒரே ஒரு கட்சியோட ஆதரவை சொன்னாங்க. அப்புறம் 2 கம்யூனிஸ்டோட ஆதரவை சொன்னாங்க. ஆளுநரும் பொறுமையா சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க இத மாதிரி பகுதியா கொண்டு வந்த அப்புறமும் அவர் பொறுமையா பார்த்து, இல்ல நீங்க முழுமையா கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். அதான் ஆளுநரோட ஒரு திறமை என்று நான் சொல்றேன். ஆளுநரை நாம் பெருமையாக கருத வேண்டும் என்று நான் சொல்றேன். ஒரு தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, அது உணர்வுபூர்வமாக ஒரு அணுகி கொண்டு தீக்குளிக்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, விஜய் மக்கள் ஒரு மாற்றத்திற்கு தான் வாக்களித்தார்கள். அந்த மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்துவிடக் கூடாது என்பதுல விஜயும் கவனமா இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இப்போ இந்த விடுதலை சிறுத்தைகள் ஆதரவளிக்க இவ்வளவு தாமதமாக அவர்கள் முடிவெடுக்க ஆதரவளிக்க என்பதில்லை, முடிவெடுக்க இவ்வளவு தாமதமாக இருப்பதற்கு அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க மேடம்? அதனாலதான் நான் இன்னைக்கு சொன்னேன், காலையில முதலமைச்சர் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் அவங்களோட ஐடி விங்கும் நாங்க ஆதரவு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றதுல உண்மை இல்லை. ஏனென்றால் IUML அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னாலும் நாங்க அதை கட்டுப்படுகிறோம் என்றார்கள். அப்புறம் அவங்களும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி, விடுதலை சிறுத்தைகள் என்ன சொன்னாங்க? 2 நாளைக்கு முன்னால கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி விட்டு நாங்க 2 கம்யூனிஸ்டுகள் நாங்க 3 பேரும் ஒட்டு மொத்தமா நாங்க ஒரு முடிவு எடுப்போம்னு சொன்னாங்க. 2 கம்யூனிஸ்டுகள் அறிவித்து விட்டார்கள். ஆக தங்களது வார்த்தையிலிருந்தே விசிக பின்வாங்குகிறது. அப்ப 2 கம்யூனிஸ்டுகள் அறிவித்த பின்பும் இன்னைக்கு தமிழகத்தையே உற்று நோக்குகின்ற அளவுல அவங்க கட்சி அலுவலகத்திற்கு வெளியேயே ஒரு தாவேகா தொண்டர் கையை அறுத்துக்கிற அளவுக்கு இன்னும் உணர்வுபூர்வமாக இந்த தாமதத்தை அறிவிப்பதற்கான காரணம் என்ன? அப்போ ஆளுநர் மீது குற்றம் சாட்டுபவர்கள் உண்மையிலேயே அவர்கள் மீது அக்கறை இருந்தால் நேரத்திற்கு ஏற்றாப்பாரு எல்லாருமே கொடுத்தாச்சு, நாம அதை கொடுக்கறோமா இல்லையான்னு அதை சொல்லணும் இல்லையா? அதனால்தான் சொல்லிட்டு எல்லா கட்சியிலுமே சுயநலத்திற்காக தங்களது காய்களை நகர்த்தி விட்டு பாஜக மீதும் ஆளுநர் மீதும் குற்றம் சொல்கிறார்கள் என்ற நேரடி குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஓகே, ஆனா 10ஆம் தேதிக்குள்ள அவங்க நிரூபிக்கணும்னு அந்த கெடு வைக்கிறது சரிதான் மேடம்? அது இல்ல, ஒரு கால அவகாசத்துக்குள்ள நீங்க நிரூபிக்க முடியலன்னா என்ன செய்யறது? இல்ல, கொஞ்ச நாள் கொடுத்தா பரவாயில்ல. 4ஆம் தேதி உங்களுக்கு தீர்ப்பு வந்து விட்டது. ஒரு வாரத்துக்குள்ள கூட நம்மளால ஆதரவை கொடுக்க முடியலன்னா என்ன, நேரம் கொடுக்கலன்னா பரவாயில்ல. அரசியல் நகர்வு என்பது ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம் இல்லையா? அதனால ஒரு நிலை இல்லாம போய்கொண்டே இருக்க முடியாது என்பதற்காக ஒரு டைம் லிமிட் கொடுப்பது உண்மை இல்லையா? தேவை இல்லையா?